சென்னை மாநகராட்சி நேற்றுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்னன்னா, அம்மா உணவகம் தலைவர் விஜய் அவர்கள் வந்த உடனே அம்மா உணவகத்தை வந்து புனரமைக்கிறதுக்காக ஒரு 7 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. அதற்கு பிறகு புனரமைச்சதுக்கு பிறகு போன ஆட்சி காலத்தை விட இந்த ஆட்சி காலத்தில் 55% அதாவது அங்கே சாப்பிட்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு ரீட்வீட் பண்ண நம்முடைய மேயர் பிரியா ஒரு பெரிய அறிக்கை ஒன்று அதுக்கு பிறகு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அறிக்கை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஃப்ளைட்டை தவற விட்டுட்டார் அப்படின்ற மேட்டரை வந்து இன்னைக்கு பெரிய பூதாகரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க பச்சம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் கொளத்தூரில் எம்எல்ஏ பதவியை தவற விட்டாப்பல, 2006 சிஎம் பதவியை தவற விட்டாப்பல, இப்போ ஒரு ஃப்ளைட்டை தவற விட்டுக்கிறாப்பல. இது ஒரு பெரிய விஷயம் பேசுகிறாங்க வச்சுக்கல. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தூத்துக்குடியில் நடந்த ஒரு திமுகவுடைய பொதுக்கூட்டத்தில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் நினைக்கிற அவர் பேர். அவர் வந்து தலைவர் விஜய் வந்து சட்டமன்றத்தில் வந்தால் நாங்கள் அடிப்போம் உதைப்போம் அதுவும் இல்லாத பல தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பிரயோகிக்கிறார். அது என்னென்ன அப்படிங்கிறது விரிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, ஸ்டாலின் அவர்கள் விமானத்தை தவற விட்டுட்டார். அது அமெரிக்கா போயிருந்தாரு, அதுக்கு பிறகு உள்ளூர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தார், உலகம் முழுக்க சுற்றிக்கிட்டு இருந்தார், துபாயிலேருந்து வந்தார் அப்படின்றாங்க. ஆனால் விமானத்தை தவற விட்டுருக்கிறாப்பலன்னு வச்சுங்களேன். பாவம் திமுகவுடைய ஊப்பிகள் எல்லாம் வந்து சென்னை விமான நிலையத்தில் வந்து ஆர்ப்படிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தலை வரப்போறாப்படா, எத்தனை முதலீட்டோட கொண்டு வரப்போறா தெரியுமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆள் வரல, ஃப்ளைட்டு மிஸ் ஆகிருக்குது. ஒரு தலைவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது வருத்தமாக இருக்குது. என்ன பயணம் பண்ணும்போது லேட்டாக இருக்கும், பவுடர் அடித்து சீவி அந்த டோப்பாப்பாக்கெல்லாம் பவுடர் போட்டு லேட் ஆகுமா இல்லையா? வண்டிக்காரன் போகும்போது கொஞ்சம் எங்கே ஐயா வராப்பல பொறுமையாக எடுப்போம் அப்படின்னு ஒரு பொறுமை இல்லாமல் எடுத்து வந்துட்டான் வண்டிக்காரன். அதுக்கு போயிட்டு ஸ்டாலின் திட்டின்னு இருக்கிறான். என்ன வச்சுக்கலாம், அந்த மனுஷன் லைஃபையே தொலைச்சி உட்காந்துக்கிறாப்பல, ஃப்ளைட்டு தொலைச்சது போய் மேட்ரா. அதற்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அம்மா உணவகத்தில் வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்த உடனே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 7 கோடி ரூபா அதுக்கு ஒதுக்கி அந்த அம்மா உணவுகளை நீங்கள் வந்து சீரமைக்கணும், கட்டமைப்புகளை ஒழுங்காக பண்ணணும். அதற்கு பிறகு அங்கே உள்ள அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, சமைப்பதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 7 கோடி ரூபா ஒதுக்கியிருந்தார். அது வச்சு சென்னையில் உள்ள மேக்சிமம் ஒரு 383 அம்மா உணவகங்களை சீரமைச்சாங்க. அதற்கு பிறகு இப்போ உள்ள ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, போன ஆட்சி காலத்தை விட இந்த ஆட்சி காலத்தில் புனரமைச்சதுக்கு பிறகு ஒரு 55% அங்கே யூஸ் பண்ணுற அங்கே சாப்பிட்றவங்களுடைய நபர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு அப்படின்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு போன ஆட்சி காலத்தில் ஒரு 67,164 பேர் தாங்க அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதோட எண்ணிக்கை ஒரு மாதத்துக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 1,04,102 பேர் அப்படிங்கிற விகிதத்தில் 55% எகிரி இருக்கு அப்படின்ற மேட்டரை சொல்கிறாங்க. அதன் வருவாய் இருக்குல்ல, அதுதான் மிக முக்கியம். ஏனென்றா தலைவர் விஜய் அவர்கள் இவ்வளோ வாக்குறுதிகளை கொடுக்குறாரு, அவர் எப்படி இதெல்லாம் கொண்டு நிறைவேற்ற போகிறார் அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருந்துட்டேச்சு. நம்ம ஆளுகளுக்கு என்ன வச்சுங்களேன், அவர் எப்படி பண்ண போகிறாருங்கிற மேட்டரே தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உணவகம், அம்மா உணவகம், அதுல இருந்து போன ஆட்சி காலத்தில் 87 லட்சம் ரூபாய் வந்த ஒரு வருமானம் வந்துச்சு. ஆனால் இந்த மாதம் 1,36,00,000 ரூபாய் வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு திட்டத்திலும் தலைவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா பெரிய அளவில் அரசு வருவாய் வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், டாஸ்மார்க்ல இருந்து மட்டும் பார்ட்டி ஃபண்ட்னு போன 1,200 கோடி ரூபாயை தற்போது எங்க வந்திருக்கு, அரசோட கஜானாக்கு வந்துட்டு இருக்குன்னா, இது மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்து தலைவர் விஜய் அவர்கள் அந்த வருவாய் இங்க பெருக்கி கொண்டு வந்தா அது பெரிய அளவுல நமக்கு கை கொடுக்கும். இதை வந்து புரியாங்கிற நம்மளுடைய சென்னை மேயர் புரியா இருக்கிறாங்களா, அவங்க ஒரு ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன ரீட்வீட் பண்ணியிருந்தாங்கன்னா, இது என்னங்க புதுசு, ஒரு சும்மா சொல்றாங்க, நாங்க அந்த ஆட்சி காலத்துல எங்க ஆட்சி காலத்துல என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, எங்கள் தலைவர் ஸ்டாலின் ஐயா அதுக்கு ஒரு 22 கோடி ஒதுக்கியிருந்தாரு, இதுக்கு ஒரு 63 கோடி ஒதுக்கியிருந்தாரு, இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி புனரமைச்சிட்டோம், இவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு அந்த அம்மா பூடா விட்டுச்சுன்னு வைங்களேன். அந்த அம்மா பூடா விட்டுச்சு. ஆனால் ஏற்கனவே அகம் டிவி வழியே அகத்தின் செல் அப்படின்ட்டு போன ஆட்சி காலத்தில் அந்த அம்மா ஊற்றி விட்டுருந்துச்சு. என்ன ஊற்றி இருந்துச்சுன்னா, தவறான கருத்து சொல்றீங்க. வாடிக்கையாளர் குறையிறதுனால தான் அம்மா உணவகம் நிறைய இடத்துல வந்து பயன் இல்லாம இருக்கு. சில இடத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த பூட்டை கூட திறக்க மாட்டேங்கிறாங்க மாச கணக்குல. பட் அதுக்கான பில்ஸ் வந்து மாநகராட்சி கிட்ட சப்மிட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி அம்மா உணவகம் எது கரண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எது ஒர்க் ஆகல அப்படின்றது ஆனரபிள் சிஎம் கிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் அவர் என்ன ஆலோசனை தராரோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அம்மா உணவகங்கள் பல இடங்கள்ல மூடி கிடக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு, அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும், வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த கீச்சு குரல்ல பேசிருச்சுனாங்களே, அதை பசங்க தூக்கி போட்டு வெளுத்துட்டு இருக்கானுங்க.
அதற்கு பிறகு என்ன பார்க்க போறோம்னா, தலைவர் விஜய் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அளவு கடந்து போயிட்டு இருக்காங்க. அவருடைய பதற்றத்தின் சீரலை எகிரிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். எல்லா இடங்கள்லேருந்து தலைவர் விஜய் அவர்களை ஒருமையில் பேசுறது, தப்பாக பேசுறது, இவனுங்கிற பேசுறது. நம்ம அனிதா பேசிக்கிட்டு இருந்துச்சு, அனிதா ராதாகிருஷ்ணன் அவரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாருங்கிறத பார்க்குறோம். தற்போது விளாத்திக்குளம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயன் அவர் விஜய் அவர்கள் உள்ள வந்தா நாங்க அடிப்போம், அதாவது வன்முறையை விடுவாங்கிற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருந்தா, அதுக்கு பிறகு நீங்க கேரளக்குள்ள என்ன பண்ணீங்க அது இதுன்னு தேவையில்லாத பல வார்த்தைகளை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இவங்கள மாதிரி ஆட்களை நம்ம விட்டதுதான் தப்புன்றான், எல்லாரும் தூக்கி போட்டு உள்ள போட்டு குமுறுன்றான். இந்த வார்த்தை ஒரு முதலமைச்சருக்கு பகிரங்கமா இத்தனை பேர் முன்னிலையில நீங்க கொலை மிரட்டல் விடுக்கிறார் ஒரு திமுகவுடைய எம்எல்ஏ அப்படின்னா அவங்களுடைய வரலாறை தோண்டி பார்க்கணுமா இல்லையா? 2011 இருந்து 2016 இதெல்லாம் அதிமுகவில் இருந்த ஒரு நபர், இந்த மார்க்கெண்டவர் அதிமுகவில் குப்பை ஓட்டிட்டு இருந்தவர். கடம்பூர் ராஜகிரிக்கு பெரிய சண்டை சீட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 2019 இந்த ஆளு தனியா நின்றுட்டு இருந்தாப்புல. தனியா நிற்கும் போது பல லட்சம் ரூபாய் மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்கு. 171E அந்த பிரிவில் ஒரு பேர் லஞ்ச வழக்கு இருக்குது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த அந்த லிஸ்ட்லாம் ஒரு பெரிய கேஸ் இருக்கு, இன்னும் கோர்ட்ல ஓடிட்டு இருக்கு. கேஸை டைட் பண்ணுங்க, எல்லா இடத்துலையும் புஷ் பண்ணுங்க. யார் யார் திமுகவில் இருந்து எந்தெந்த எம்எல்ஏக்கள் இப்படிலாம் பேசுறாங்களோ கொண்டு வச்சு உள்ள வச்சு குமுறுகையா, எங்களுக்கு டைம் பாஸா இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம செந்தில் பாலாஜி ரவுண்டு கட்டி தூக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திமுக ஆட்கள் எல்லாரும் ஏற்கனவே சொல்லிடுறேன், எல்லா அமைச்சர்கள் திமுக காலத்தில் யார் யார் ஆனாங்க அவங்க எல்லாம் ஜெயிலில் வச்சு நான் பார்க்கணும், அழகு பார்க்கணும். அது மிக முக்கியமான நம்ம செந்தில் பாலாஜி இந்த ஜெயிலாம் கிடையாது, சென்ட்ரல் லெவலில் கொண்டு வராங்க. நம்மகிட்ட கொடுக்கவே மாட்டாங்களாமா, நாங்கள் கொண்டு வரோன்னு ஈடி உள்ள வந்திருக்கு. இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வச்சு குமுறதை நாங்கள் பார்க்கணும். அதற்கு பிறகு திமுக ஏன் தோத்து போனுச்சுன்னு இழவெடுத்தவங்க ஒவ்வொரு மேடையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. நான் தப்பா பேசல, முக ஸ்டாலின் ஐயாவை கேட்குறேன், திமுக ஏன் தோத்து போனுச்சுன்னு பெரிய லிஸ்ட் எடுத்தீங்களே. இன்னைக்கு கோவை மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர் பாபுன்றவர் ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளில போயிருக்காரு. இதைத்தான் கேட்டு தொலைங்கன்ற எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கேட்குறீங்க, ஓட்டு போட்டவட்ட கேட்குறீங்க, ஏன் தோத்து போனீங்கன்னு கேளு. உங்கள்கிட்ட கேட்டுக்கிறீங்களா? நீங்கள் சொல்லிக்கிறாப்பல என்ன சொல்லிக்கிறாப்பலன்னா, பார்ட்டி ஃபண்டு எங்ககிட்டயே வாங்கியிருக்காங்க. நானே திமுக கவுன்சிலர் என்கிட்டயே பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்கன்னா இவன் எவ்வளோ ஒரு திருடா இருந்திருப்பாங்கிற மேட்டரை சொல்றாப்புல. என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அதுக்கு சொல்லுவாங்க, ஒரு சப்ரெஜிஸ்ட்ரார்ட்ட கேட்போம், சார் என்ன சார் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருந்து நீங்கள் கேட்டால் பரவாயில்ல, பிரச்சனையெல்லாம் நல்ல டாக்குமெண்ட்டுக்கு இவ்வளோ கேட்குறீங்களே சார் அப்படின்னா, சார் நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வந்திருக்கிறேன் சார், இது தொழிலாகி போச்சுங்க சார், இது சர்வீஸ் கிடையாது சார், நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் சார், அப்போ நான் எங்கே சார் எடுக்க முடியும்? அவங்களை அதிகாரிகள் தப்பே சொல்ல முடியாது. அது என்ன விஷயம்னா, நான் ஒரு கவுன்சிலராக இருக்கேன், நாங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அதிகாரிகள் எங்கள்கிட்டயே பணம் கேட்குறாங்க. நாங்களே சொல்லிட்டோம், நானே உன் பிள்ளை தாண்டாங்கிறவன், நானே திமுக காரன், திமுக காரனா சாதாரணடா அப்படின்னு தெரிஞ்சும் என்கிட்ட பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்க. அவர்கிட்ட கேட்டது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நானே காசு கொடுத்தாங்க வந்துக்கிறேன். அந்த அதிகாரி சொல்றாராம், இந்த இடத்துக்கு நான் காசு கொடுத்து வந்துருக்கிறேங்க, அப்போ அந்த காசை எங்கேருந்து எடுப்பேன், ஓன் பாக்கெட்லேருந்து எடுக்கிறான்னு திமுக பாக்கெட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. அதனால தான் பல கவுன்சிலர்கள் திமுகவுடைய நிர்வாகி வீட்டிலேருந்து ஓட் ஷேர் ஆகாததற்கு மிக முக்கிய காரணம் இது. இப்போ நான் போய் என் வீட்டில் சொல்லிட்டு இருப்பேங்க, என்கிட்டயே எவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி என் ஒய்ஃப் திமுக ஓட்டு போடும்? இன்னைக்கு தலைவர் விஜயுடைய ஆட்சியில தாவேக்கால எந்த இடத்துலயும் லஞ்சம் இல்லைங்க, அது கண் கூட நான் பார்க்குறேன், சந்தோஷமா இருக்கு. இப்போ சொல்றேன், நம்மளுடைய முக ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், திமுக தோத்து போனதுக்கு காரணம் திமுக காரன் தான்டா, திமுக காரனா அது சாதாரணமா இல்லடா அப்படின்னு இப்பனாலும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க தலைமையை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்கிறேன். இதுக்கு நாங்கள் தோத்து போனதுக்கு காரணமே அந்த திமுக நிர்வாகிகளும் தலைமை தாங்க, தலைமை கண்டுக்காம விட்டுச்சுங்க. இதுதான் ரீசன். தேடி அரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, ஊரா மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பேச விடுறீங்களே. திமுக ஏன் தோத்து போடுறதுன்றதுக்கு காரணம் பாபு மாதிரியான ஆட்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்க. அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்க சூப்பரா விளக்கம் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு கடந்த 2 நாட்களாக ஒரு போட்டோ ஒன்று ஷேர் ஆகிட்டு இருக்கு. அது என்ன போட்டோன்னா, தலைவர் விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு, அதுக்கு பக்கத்துல ஒரு இயேசுநாதர் சிலை ஒன்று இருக்கு. அதை வச்சு இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, இதுதான் சமத்துவம் சமூக நீதியா? உங்களுடைய அறையில் என்ன போட்டோ இருக்கு, இயேசுநாதர் போட்டோ கொண்டு வச்சிருக்கீங்கன்னா நீங்க கிறிஸ்டின் மிஷினரி அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பல இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ், ட்விட்டர் பக்கமெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய ஆட்கள் அவங்க கமெண்ட் பண்ற மாதிரியே நீங்க கிறிஸ்டினுக்கு கன்வெர்ட் ஆகும். எங்க அண்ணனை பார்த்தீங்க, எங்க அண்ணன் கிறிஸ்டினுடைய நகல், வாங்கடா கிறிஸ்டினுக்கு நீங்க கன்வெர்ட் ஆகுங்கடா அப்படின்ற மாதிரி பல கமெண்ட்ஸ்களை பார்க்குறோம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாட்ஸ் வச்சு திமுகவுடைய கைகுடியில் இது பிஜேபி காரனோட அப்பட்டமான ஆயுதம். அந்த ஆயுதத்தை இப்ப யார் எடுத்துக்கிறான்னா திமுக எடுத்துக்கிறான். எந்த ஆயுதத்தை? விஜய் ஒரு கிறிஸ்டின் அப்படின்ற ப்ரொஜெக்ட் பண்ற விஷயத்த எடுத்துருக்காங்க. போன வாட்டி தலைவர் விஜய் அவர்கள்
பக்கத்துல ஒரு இயேசுநாதர் போட்டோ வச்சிருக்காராம். அதுதான் இப்ப பிரச்சனையா. எலெக்ஷனுக்கு முன்னாடியே திரிசா வச்சிருக்காங்கன்னு போட்டு பாடா படுத்தி எடுத்தாங்க. இப்போ ஜீசஸ் வச்சிருக்காரு. உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை எனக்கு புரியல. அதாவது தலைவர் விஜய் மீது எவ்வளவோ அபாண்டமான பழிகளை சுமத்துறாங்க. அந்த மனுஷன் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் களத்துக்குள்ளே வந்தார். அவர் கிறிஸ்டின் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா? எங்களை பொறுத்த வரைக்கும் துல்லாதவனம் துள்ளும் அந்த படத்துல இருந்து நாங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவர் பேர் விஜய் அவ்வளவுதான். எங்களுக்கு இன்னைக்கு விஜய் தான், நாளைக்கு விஜய் தான், எப்போ போனாலும் விஜய் தான். இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிறதால அவர் சிஎம் ஆயிட்டாரு, அது அவருடைய உண்மையான பேரு அப்படிங்கிறதால சொல்றாங்க. தவிர அவர் நீங்க கிறிஸ்டினா கொண்டாந்து காமிச்சாங்க சரி இல்லைங்க, அவர் ஒரு ஃபெமினிஸ்டரா இருக்கிறாருங்க, திருமணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்காரு, எவ்வளவோ அலிகேஷன் வச்சுமே இந்த மக்கள் அதெல்லாம் தூக்கி வீசிட்டு தான் அந்த மனுஷனை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இதற்கு பிறகு ஆட்சியிலே உட்கார்ந்ததுக்கு பிறகும் நீங்க இந்த மாதிரியான இவர் இந்த மதத்தை சார்ந்தவர், இவர் ஒரு மிஷினரிங்க, பாத்துங்க ஜேசிடி பிரபாகர் அவர் சபாநாயகர் ஒரு கிறிஸ்டினுங்க, ஜான ஆரோக்கியசாமி ஒரு கிறிஸ்டினுங்க, இந்த ஆட்சி முழுக்க கிறிஸ்டின் ஆட்சியா இருக்குங்க அப்படின்ற ப்ரொஜெக்ஷனை யாரு கொண்டாந்து வைப்பாயா? ஆல்ரெடி யார் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் பிஜேபியோடைய அஜெண்டா. அவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க விஜய் அவர்கள் என்னைக்கு ஜெயிச்சு உட்கார்ந்தாரோ அன்னிலேருந்து இந்த பிஜேபின்ற குரூப்பை நான் பார்க்கவே இல்லை. இந்த சங்கி குரூப்புகள் எங்கேயும் கண்ணில் தென்படவே இல்லை. ஆரவள்ளி மலைத்தொடர் பக்கம் போய் ஒதுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிறேன். இப்போ அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு திமுககாரன் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கானுங்களே. மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்க எல்லாருமே தெரியும். அந்த மனுஷனை நீங்க ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு பிள்ளையா நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்க பிள்ளை கிறிஸ்டினா இருந்தானே, முஸ்லீமா இருந்தானே, ஹிந்துவா இருந்தானே, எந்த ஜாதியா இருந்தானே, நமக்கு அவர் சிஎம், நமக்கு அவர் தலைவர், அவ்வளவுதான்.